மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எஸ்ஐஆருக்கு எதிராக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் பார்த்து மக்கள் பெரிய அளவுல பீதி அடைஞ்சிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னைக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அதுல உறவினரோட பெயர் என்ன போடணும், பழைய ஓட்டர் ஐடி என் கையில இல்லையே, அப்ப என் ஓட்டு பறிக்கப்பட்டுருமா, இதை காரணமா வச்சு என்னோட குடியுரிமை பறிக்கப்பட்டுருமா, அல்லது எஸ்ஐஆர் ஃபார்முக்கு கீழேயே இந்த ஃபார்மை நீங்க தப்பா ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, தப்பான ஆவணங்கள் கொடுத்தீங்கன்னா ஓராண்டு சிறைன்னு போட்டிருக்கு, அப்ப என்ன பிடிச்சி ஜெயில தூக்கி போட்டுருவாங்களா, இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள்ல மக்கள் அச்சமடைஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்து திமுக சார்பில் 24 மணி நேரம் மக்கள் குறை தீர்க்கிறதுக்கான ஒரு கால் சென்டருக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கொண்டு வரணும், எஸ்ஐஆர் வேணானே சொல்லல, எஸ்ஐஆர் தேவை, திருத்தம் செய்ய வேண்டியது முக்கியம்தான். ஆனா இவ்வளவு அவசர கதியில பாஜக இதை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன, தேர்தல் ஆணையம் அதுக்கு துணை போறதுக்கு காரணம் என்ன, அந்த சதியை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறதுக்கான எல்லா ஏற்பாடுமே செஞ்சு இந்த எஸ்ஐஆரை முழுமையை எதிர்கொள்றதுக்கு, மக்களுடைய அச்சத்தை போக்கி மக்களுடைய வாக்குரிமையை நிலைநிறுத்துறதுக்கு இன்னைக்கு திமுக ஒரு அருமையான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஏன் இந்த எஸ்ஐஆர் இந்த அளவுக்கு திமுக உட்பட எல்லா இந்திய கூட்டணியை சேர்ந்த எல்லா கட்சிகளும் இந்த அளவுக்கு எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப பீகார்ல கொழுந்து விட்டு எறியக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது பீகார்ல சமீபத்துல நவம்பர் 6ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்தது. ராகுல் காந்தி எந்த குற்றச்சாட்டை முன் வச்சு இங்க ஓட்சோரி நடக்குது, வாக்க திருடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த குற்றச்சாட்டை முன் வச்சாரோ அந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டை இன்னைக்கு பீகார் தேர்தலில் நடந்திருக்குது. இவங்க பீகார்ல தான் முதல்ல எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது யாருமே 2 மாநிலத்துல ஓட்டு போட முடியாது. ஆக்சுவலா அவங்க சொன்னது என்னன்னா, ஒரே மாநிலத்துல ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒருத்தர் சின்ன வயசுல ஒரு இடத்துல ஓட்டு போட்டிருப்பாரு, அதுக்கடுத்து வேற இடத்துல வீடு ஷிஃப்ட் பண்ணி அந்த இடத்துல ஓட்டர் ஐடி இருக்கும், 2 இடத்துல ஓட்டர் ஐடி இருக்குது, இதனால பல வகையான ரெண்டு ஓட்டு இருக்குது, அல்லது ஒரு சில 2 இடத்துல இருக்கிறதால கள்ள ஓட்டு எல்லாம் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் நாங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரண சாக்கு போக்கு சொன்னாங்க தெரியுமா. ஆனா இதெல்லாம் செஞ்சு எஸ்ஐஆர் நீங்க கொண்டு வந்தாலுமே இதை விட பல வகையான தில்லுமுள்ளுகள் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் மூலியமாவே பீகார்ல நடந்திருக்குது. பாஜகவை சேர்ந்த பல தலைவர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த டெல்லியில நடந்த பிப்ரவரி மாசம், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இப்ப சமீபத்துல நடந்த பிப்ரவரி மாசம் நடந்த டெல்லியில நடந்த தேர்தலில் ஓட்டு போட்டவங்க அதே பாஜக தலைவர்கள் இப்போ போய் பீகார் தேர்தலையும் ஓட்டு போடுறாங்க. 2 இடத்துலயும் எப்படி உங்க ஓட்டு போடுறது சாத்தியம்? ஒண்ணு அந்த இடத்துல உங்களுக்கு வீடு இருக்கணும், இல்ல இங்க வீடு இருக்கணும். எப்படி உங்களுக்கு 2 இடத்துலயும் வீடு வர சாத்தியமாச்சு? ஒரு வாக்காளர் ஒரு புது தொகுதிக்கு வந்தா, நான் இன்னைக்கு எனக்கு ஓட்டு கொடுத்துடலாம் உடனே கொடுத்துட மாட்டாங்க. அவர் 6 மாசத்துக்கு மேல இந்த தொகுதியில நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு அந்த இருப்பிடத்திற்கான அடையாளம் ஆதாரம் அவர் கொடுக்கணும். ஒரு போஸ்டல் கார்டு ஆச்சும் குறைஞ்சபட்சம் அதுக்கான ஆதாரத்தை கொடுத்து, நான் இந்த இடத்துல 6 மாசத்துக்கு இருக்கேன், நீங்க தான் இருக்க போறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு அந்த தொகுதியில ஓட்டை நிரப்பி செய்ய முடியும். ஆனா பிப்ரவரி மாசம் டெல்லியில ஓட்டு போட்டவரு இப்ப பீகார் தேர்தலில் வந்து ஓட்டு போறாரு. அதுவும் எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகு இந்த எஸ்ஐஆர்ல கேட்காத கேள்விகள், கேட்காத ப்ரூஃப்கள் எல்லாம் கேட்டுமே இவ்வளவு இருக்கவனுக்கே ஓட்டு பறிக்கப்படுது. ஆனா எங்கேயோ டெல்லியில இருக்கிறவங்க வந்து பீகார்ல வந்து ஓட்டு போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல தில்லுமுள்ளுகள் இந்த இடத்துல அம்பலமா இருக்குது. ஓட்டு போட்டவங்களா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரகுமார் நவம்பர் 6ஆம் தேதி பீகார்ல ஓட்டு போடுறாரு. அதே நம்பர் டெல்லியில பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லியில நடந்த சட்டமன்ற தேர்தலில் டெல்லியிலுமே ஓட்டு போடுறாரு. இங்க ஓட்டு போட்டு போஸ்ட் போட்டவரு அங்கேயுமே ஓட்டு போட்டு தன்னோட சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கடுத்து ராகேஷ் சின்ஹா, பாஜகவுடைய எம்பி ராகேஷ் சின்ஹா, அவர் நவம்பர் 6ஆம் தேதி அவர் போய் பீகார் தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு தன்னோட விரலை காட்டி அங்க போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதே நபர் தன்னோட மனைவியோட சேர்ந்து பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி சட்டமன்ற தேர்தலுமே ஓட்டு போட்டாரு, தன்னோட மனைவியோட சேர்ந்து ஓட்டு போட்டாரு. பீகார்ல இவர் மட்டும் தனியா போய் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா சந்தோஷ் ஓஜா யாருன்னா டெல்லியோட பாஜக தலைவர் சந்தோஷ் ஓஜா அவருமே நவம்பர் 6ஆம் தேதி பீகார்ல நடந்த தேர்தலில் ஓட்டு போடுறாரு. இதே சந்தோஷ் ஓஜா பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்த டெல்லி தேர்தலுமே ஓட்டு போட்டிருக்கிறாரு. அதுக்கடுத்து சஞ்சய் ஜா 6ஆம் தேதி அவருமே பீகார்ல ஓட்டு போட்டிருக்கிறாரு. பிப்ரவரி மாசம் அவரும் டெல்லி தேர்தலுமே ஓட்டு போட்டிருக்கிறாரு. இப்படி பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் டெல்லியிலயும் ஓட்டு போட்டுக்கிறாங்க, பீகார்லயும் ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னா அப்ப இது ஓட்டு திருட்டு இல்லாம வேற என்ன இதுக்கு பேரு? அதனாலதான் இன்னைக்கு ஆம் ஆத்மி இந்த ஆதாரங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்படி 2 இடங்கள்லயும் நடக்குது. அப்ப எஸ்ஐஆர் நீங்க கொண்டு வந்ததே
பல ஓட்டுகளை தவிர்த்துதான் சொல்லி எஸ்ஐஆர் அதுவும் அறக்க பறக்க கொண்டு வரீங்க. ஒரு மாசத்துக்குள்ள நீ எல்லாத்தையும் கொடுத்தே அவன கழுத்தை பிடிச்சி நெருக்காத குறையா எஸ்ஐஆர் அவ்வளவு வேகமா கொண்டு வரீங்க. ஆனா உங்க பாஜகவை சேர்ந்த தலைவர்களே பல இடங்கள்ல ஓட்டு போடுறாங்க. இது அவங்களே சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதால இந்த வண்டவாதம் வெளியில வந்திருக்குது. சோசியல் மீடியாவில் அவங்களே அப்லோட் பண்ணதால ஒரு ஆர்வ கோளாறு, நான் ஓட்டு போட்டேன், என்னோட ஜனநாயக உரிமையை நான் நிலைநிறுத்தி விட்டேன், ஜெய் போலோ பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி இவங்களா பில்டப் கொடுத்ததால இந்த செய்தி வெளியில வந்திருக்குது. அப்போ பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எம்பிகளே அவங்களோட நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னா, அப்போ இன்னும் இவங்க இந்த ஓட்டு திருட்டு மூலியமா இன்னும் பல போலியான நபர்கள் எப்படி உள்ள சேர்த்திருப்பாங்க. சின்ன அடிமட்ட தொண்டத்துல இவங்களை வேலை செய்யக்கூடிய நபர்கள் RSSல இவங்க, ஏன்னா RSSல யார் உறுப்பினர், யார் அதோட பொறுப்புல இருக்கிறவங்க, அதுக்கு எங்க இருந்து பணம் வருது, எந்த வழியா பணம் செலுத்துறாங்க, எந்த டீட்டெயிலுமே RSSக்கு இருக்காது. அப்ப அந்த RSSல இருக்கக்கூடிய எத்தனை பேர் எத்தனை மாநிலங்களுக்கு இங்க இருந்து கொண்டு போகப்பட்டாங்க, எந்தெந்த மாநிலங்கள்லாம் போய் இவங்க போய் பாஜக ஓட்டு போட்டாங்க அப்படின்றது அதெல்லாம் இன்னும் விடை தெரியாத கேள்வியா இருந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் இவங்க இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு இல்லையா, ஒவ்வொரு இடங்கள்லுமே 0 அட்ரஸ்ல பல ஓட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரே வீட்டுக்குள்ள 950 ஓட்டு, ஒரே வீட்டுக்குள்ள 1064 ஓட்டு எல்லாம் சேர்க்கப்பட்டு இருக்கு. பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த மாதிரி தான். ஒரே வீட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஓட்டுகள் ஒரே வீட்டுக்குள்ள சேர்த்துட்டு அந்த ஓட்டு போடுறவங்களா யாருன்னா இது மாதிரியான நபர்கள் வேற வேற இடங்கள்ல இருந்து ஓட்டை போட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் ரிட்டர்ன் போயிடுறது. அப்ப இது மாதிரியான பல வகையான தில்லுமுள்ளுகள் இந்த இடத்துல நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அம்பலமா இருக்குது. இதுக்கு கூடுதல் ஒரு ஆதாரமா இன்னைக்கு இந்தியா டுடே ஒரு முக்கியமான ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ராகுல் காந்தி இப்ப சமீபத்துல அந்த ஃபைல் ஹெச் ஹரியானாவில் நடந்த வாக்கு திருட்டு சம்பந்தமா ராகுல் காந்தி பல ஆதாரங்களை வெளியிட்டாரு. அதுல ஒரு பிரேசில் அழகி, அந்த பிரேசில் அழகிக்கு 10 தொகுதியில ஓட்டு இருக்குது, 22 இடங்கள்ல ஓட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த 22 இடங்கள்ல அவங்களோட ஓட்டு போட்ட அந்த பல ஸ்கிரீன்ஷாட்டை ராகுல் காந்தி அந்த இடத்துல வெளியிடுறாரு. அப்ப அதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை இந்தியா டுடே எடுக்கிறாங்க. இது இந்தியா டுடே அந்த ஓட்டர் ஐடி எடுத்து அந்த எபிக் நம்பரை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி அதுல போட்டோன்னா அவங்களுடைய அட்ரஸ் வந்துடும் இல்லையா, ஓட்டர் ஐடி அட்ரஸ் வந்துடும். அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு இந்தியா டுடே நேர்ல போய் பாக்குறாங்க, இந்த அட்ரஸ்ல உண்மையில யார் தான் இருக்கா. ஏன்னா அந்த பிரேசில் அழகி சொன்னாங்க நான் இது வரைக்கும் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்போ இங்க அவங்க பேர்ல ஒரு ஓட்டர் ஐடி இருக்கு, அந்த ஓட்டர் ஐடி அட்ரஸ்ல யார் தான் இருக்கா அப்படிங்கிற ஆராயதுக்காக இந்தியா டுடே நேர்ல இறங்குறாங்க. நேர்ல போய் பார்க்கும்போது அந்த ஓட்டர் ஐடியோட பேர் குனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணோட பேர்ல இருக்கு. இந்த குனியா யார், என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல போய் கேட்கும் போது குனியா இறந்து போய் 3 வருஷம் ஆச்சு. 2022லயே குனியா இறந்து போயிட்டாங்க. அந்த வீட்டுல யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா குனியாவுடைய கணவர் வினோத் அந்த வீட்டுல இருக்கிறாரு. அப்ப வினோத் கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய மனைவி குனியா அவங்க பேர்ல ஒரு ஓட்டு போடப்பட்டிருக்கு, அந்த ஓட்டு ஒரு பிரேசில் ஒரு அழகி, அந்த பிரேசில் அழகியோட போட்டோ பதிவாயிருக்கு அப்படிங்கும் போது மனுஷன் ஷாக் ஆயிட்டாப்புல. என்னங்க இது, என் பொண்டாடி செத்து போய் 3 வருஷம் ஆச்சு, அவளுக்கு அவ பேர்ல ஓட்டு இருக்குன்றதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, அந்த ஓட்டர் ஐடியில யாரோ ஒரு பிரேசில் மாடல் அழகியோட போட்டோ இருக்குன்னா இது என்னங்க நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் அதிர்ச்சி ஆகி போயிருக்கிறாரு. அப்ப இந்தியா டுடே ஒரே ஒரு நம்பரை போய் தேடி போய் பார்த்ததுலயே இவ்வளவு பெரிய தில்லுமுள்ளுகள் நடந்திருக்குது. இதே மாதிரிதான் கர்நாடகா மகாதேவபுரால ராகுல் காந்தி அந்த வெளியிடும் போது ஒரே வீட்டுக்குள்ள 80 ஓட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் அன்னைக்கும் இதே இந்தியா டுடே தான் களத்துக்கு போனாங்க. இந்தியா டுடே அந்த வீட்டை போய் பார்க்கும்போது வெறும் ஒரு சிங்கிள் ரூம், வெறும் அந்த ரூம்ல மிஞ்சி போன 4 பேர் படுக்கிறது கஷ்டம், அந்த சிங்கிள் ரூம் பேர்ல மட்டுமே 80க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் அந்த வீட்டுல சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இது மாதிரியான பல தில்லுமுள்ளுகள் எங்கெங்கயோ யாரெல்லாம் செத்து போயிருக்கிறாங்களோ அந்த செத்து போனவங்க பேர்ல எல்லாம் ஓட்டை எடுக்கிறது, அந்த ஓட்டர் ஐடியில ஏதோ ஒரு பொம்பளை போட்டோ போடுறது, இவங்களுக்கு தேவையான ஒரு பெண்ணை வச்சு ஓட்டு போடுறது, இது மாதிரியான பல தில்லுமுள்ளுகள் நடந்து இப்படி தில்லுமுள்ளுகள். அதனாலதான் ராகுல் காந்தி ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமா 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, இப்படி பல தில்லுமுள்ளுகள் பல வாக்கு திருட்டுகள் செஞ்சதால மட்டுமே இந்த 2024 நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரா வந்திருந்தாரு. இப்படி வாக்கு திருட்டு இல்லாம நேர்மையான முறையில தேர்தல் நடந்திருந்தா நரேந்திர மோடியால இங்க பிரதமரா வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இதனால அடுத்த திருத்தமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அதாவது பல பாஜக தலைவர்கள் இங்க ஒரு ஓட்டு அங்க ஒரு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பாஜக எம்பியா இருக்கக்கூடிய ஷாம்பவி சௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒருத்தங்க, ரொம்ப சின்ன வயசுதான் அவங்க பாஜக ஒரு எம்பி. அவங்க ஒரு பூத்துல ஓட்டு போட்டு முடிச்சு பீகார்ல இந்த ஓட்டு போட்டு முடிச்சு அவங்க வெளியில வராங்க. ஓட்டு போட்டுட்டு மீடியாக்கு எப்பவுமே கொஞ்சம் பிரபலமான நபர்கள் நடிகர்கள் யாராவது இருந்தா சார் நீங்க ஓட்டு போட்டு காட்டுங்க சார், நம்ம இப்படி போஸ்ட் கொடுப்பாங்க, கேமரா முன்னாடி போஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஷாம்பவி சௌத்ரி இந்த பெண் அவங்க போஸ்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வலது கை எடுத்து அவங்க காட்டுறாங்க, இப்படி எடுத்து வலது கை காட்டுறாங்க, அதுக்கு ஐய வேணாம் அப்புறம் போய் இடது கை இப்படி தூக்கி காட்டுறாங்க. காட்டும் பார்த்தா இந்த கையிலயும் ஓட்டு போட்டதுக்கான அடையாளம் இருக்குது, இந்த கையிலயும் ஓட்டு போட்டதுக்கான அடையாளம் இருக்கு. அப்ப 2 கையிலுமே ஓட்டு போட்டதுக்கான அடையாளம் இருந்தா அப்ப இவங்க 2 ஓட்டு அந்த இடத்துல போட்டிருக்காங்களா? ஏன்னா பல பாஜக தலைவர்கள் 2 ஊர்கள 2 மாநிலங்களிலே ஓட்டு போட்டிருக்கும் போது அப்ப இவங்க 2 ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பிலையும் ஆம் ஆத்மி கட்சி சார்பிலையும் இப்படி பல்வேறு வகையான கேள்விகள் கேட்கப்படுது.
அதுக்கு இவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? இல்ல அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எப்பவுமே மை பூசுறது வழக்கம். இவங்க அதுக்கு பதிலா ஸ்டார்டிங்ல போய் ரைட் ஹேண்ட போய் காட்டிட்டாங்க. ரைட் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் மை பூசிட்டாங்க. ஐயோ தெரியாதனமா ரைட் ஹேண்ட்ல மை பூசிட்டோம் அப்படின்றத திரும்ப லெஃப்ட் ஹேண்ட்ல மை பூசினாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு சாக்கு போக்க ஒண்ணு சொல்றாங்க. ஆனா அங்க என்ன நடந்துன்றது தெரியாது. இப்ப இந்த இடத்துல உண்மையிலேயே அவங்களுக்கு தவறுதலா தான் மை போட்டப்பட்டுருச்சா அல்லது அவங்க 2 ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கறது எங்க கண்டுபிடிக்க முடியும்னா சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த தில்லுமுள்ளுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான், கள்ள ஓட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சிசிடிவின்னு ஒன்று கொண்டு வந்தது. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க யார்ட்டையும் காட்டணும்னு ஆதாரம் கிடையாது. ஓட்டு போடக்கூடிய இந்திய குடிமகன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவன்கிட்ட காட்டணும் எங்களுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு காரணம் சொல்லுது. சிசிடிவி எல்லாம் இருக்கும், ஆனா அதை நாங்க யார்ட்டையுமே காட்ட மாட்டோம், சும்மா வச்சுட்டு சாமி கும்பிட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாமே ஜனநாயகத்துக்கு எதிரான எல்லா காரியங்களும் செய்யறது, இப்படி பல்வேறு வகையான வாக்கு திருட்டுகளை செய்யறதுக்காக இந்த காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே பீகார்ல இருக்கக்கூடிய சரை சஞ்சன் சொல்லக்கூடிய ஒரு தொகுதியில வந்து பல விவிபி பாட்டோட ஸ்லிப்பு, இந்த விவி பாட், அதாவது நம்ம ஒரு பட்டன் அமைக்கி இவிஎம் மிஷின்ல ஒரு பட்டன் அமுக்குறோம், பக்கத்துல ஒரு குட்டி மிஷின்ல வந்து நீ இந்த சின்னத்துக்கு தான் நீ ஓட்டு போட்டிருக்க அப்படிங்கிறது கிளாரிபிகேஷனுக்காக ஒரு சீட்டு வரும் இல்லையா, அந்த சீட்டு விவி பாட் ஸ்லிப். அந்த விவி பாட்டோட ஸ்லிப்பு ஒரு இடத்துல மொத்தமா கொட்டி கிடக்குது. மொத்தமா அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்லிப் ஒரு இடத்துல கொட்டி கிடக்கு. பல ஸ்லிப்பு கிழிக்கப்பட்டிருக்கு, பல ஸ்லிப்பு முழுசா இருக்கு. இப்படி அந்த ஸ்லிப்பு கொட்டி கிடது அந்த இடத்துல பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பெரிய அளவு வைரல் ஆனதுக்கு பிறகு அப்போ விவி பாட்டோட ஸ்லிப்பு கீழே கொட்டி இருக்குன்னா அப்ப வேற ஏதாவது ஸ்லிப்பு உள்ள சேர்க்கப்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில இருந்து பெரிய அளவிலான ஒரு கேள்விகள் கேட்கப்படுது. உடனடியாக தேர்தல் கமிஷன் உள்ள வராங்க. தேர்தல் கமிஷன் உள்ள வந்து எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, உடனடியாக போலீஸை கூப்பிடுங்க, மாவட்ட கலெக்டரை கூப்பிடுங்க, ஒரு நீதிபதி ஒருத்தவங்க வாங்க, இதுல ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடணும் அப்படியே ஒரு ஜோக்கெல்லாம் காட்டுறாங்க. காட்டி முடிச்சு அதுக்கடுத்து இதுக்கு ஒரு காரணம், ஒரு வியாக்கியானம் ஒன்று சொல்றாங்க. இது ஒண்ணும் இல்ல, மாதிரி வாக்குப்பதிவு நடக்கும். அதாவது ஓட்டு இவிஎம் மிஷின் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு எல்லா கட்சிக்காரர்களையும் கூட்டு வந்துட்டு எல்லா பட்டனும் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நாங்க செக் பண்ணி பார்க்கறது வழக்கம். அந்த மாதிரி செக் பண்ணும்போது இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின் ஒரு 1000 இவிஎம் மிஷின் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 5% மிஷின் எடுத்து 5% மிஷின் எடுத்து அந்த மிஷின்லாம் ஒன்னா ஒர்க் ஆகுதான்றதை இவங்க செக் பண்றதுக்கான அழகு. அந்த மிஷின்லாம் செக் பண்ணுதா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒவ்வொரு மிஷின்லயும் 1000 ஓட்டு போட்டு பாக்குறது வழக்கம். அந்த மாதிரி ஓட்டு போட்டு பார்க்கும்போது ஒரு டம்மியான ஓட்டு போடும்போது அந்த சீட்டுகள் தான் இது. அந்த சீட்டா இருந்தாலும் அதை பத்திரமா வச்சிருக்கணும். அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் வந்து அதை சரியான முறையில் கையாளாம கீழே வந்து இந்த இடத்துல கொட்டிட்டு இருக்காங்க. அதனால தேர்தல் பொருட்களை இவர் வந்து ஒரு அலட்சியமா கையாண்டதால அங்க இருக்கக்கூடிய ஏஆர்ஓ ஆபீசர், அந்த ஏஆர்ஓ ஆபீசரை நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஒரு நபர் மேல பழிய தூக்கி போட்டுட்டு இவங்க எல்லாம் சேஃப் ஜோன்ல உட்காரக்கூடிய ஒரு வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இவங்க ஒரு வேலை உண்மையான சீட்டுகள் வெளியில தூக்கி போட்டு இவங்களுக்கு தேவையான சீட்டுகள் உள்ள போட்டுட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. இதனாலதான் நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். உள்ள என்ன நடக்குன்ற அந்த வெளிப்படை தன்மை எங்களுக்கு வேணும்னு சொல்லி மக்கள் இவ்வளவு கேள்விகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி விவிபாட் விஷயத்திலுமே நம்ம மக்களுக்கு சரியான நம்பிக்கை இல்ல. ஒரே ஒரு செத்துப்போன பெண் மேல ஒரு மாடல் அழகியோட போட்டோ இருக்குது, அந்த போட்டோல வேற யாரோ போய் ஓட்டு போடுறாங்க. இது மாதிரியான அநியாயங்கள் நடந்துட்டு இருக்குது. பாஜக தலைவர்கள் பல இடங்கள்ல ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இப்ப ஏற்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் எஸ்ஐஆர்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. எங்கெல்லாம் இவங்களுக்கு வாக்கு போவாதோ, பாஜகவுக்கு எங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, முஸ்லிம்கள் ஓட்டு போட மாட்டாங்க, தலித்துகள் ஓட்டு போட மாட்டாங்க, இன்னென்ன தொகுதிகளை உங்களுக்கு ஓட்டே உழுவாது அப்படின்னு சொல்ற இடத்துல இந்தப்பா நீ ஃபார்ம் கொடுத்தல, இந்த ஃபார்ம் ஏத்துக்கொள்ளப்படல, உங்க அப்பா பேரு 2002 இல்ல, இந்த நீ கேட்ட உன்ட 11 ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான வாக்குகளை எவ்வளவு கழிக்க முடியுமோ அவ்வளவு கழிச்சு விட்டுட்டு அந்த வாக்குகளை தூக்கி வீசிடுறது. ஆனா எங்கெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான சாத்தியம் இருக்குதோ செத்து போனவங்க பேர்ல எல்லாம் ஓட்டர் ஐடியை ரெடி பண்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய இப்படி ஒரு மோசமான சட்டத்தை, இவ்வளவு அவசர கதியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியில இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நாளுக்கு நாள் பல எதிர்ப்புகள் உருவாயிட்டு இருக்குது. அதனாலதான் இந்த இடத்துல வந்து திமுக இந்த இடத்துல ரொம்பவே களத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டாரு. கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துக்கு அந்த வீடியோல பேசியிருக்கிறாரு. எஸ்ஐஆர் இவங்க கொண்டு வரதுக்கான காரணமே வாக்கு திருட்டு நடத்துறதுக்காக தான். பல வாக்குகளை பறிச்சு இவங்களுக்கு தேவையான வாக்குகளை உள்ள செலுத்தி இது மாதிரியான வாக்கு திருட்டு நடக்கிறதுக்காக, மக்களோட வாக்குகளை பறிக்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய சட்டத்தை அவசரமா கொண்டு வராங்க. இந்த எஸ்ஐஆர் வேணான்னு நாங்க சொல்லவே இல்லை. ஒரு விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்கா எப்பவுமே எல்லாரும் அழுத்தம் திருத்தமா சொல்றது அதுதான். எஸ்ஐஆர் வேணான்னு யாருமே சொல்லல. ஏன்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வாக்காளர் திருத்தம் கண்டிப்பா தேவைதான். நேர்மையானவர்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கு, யாரெல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க, யாரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் வாக்குகளை உறுதி செய்ய வேண்டியது முக்கியம் தான். ஆனா அது உறுதி செய்யறது அப்படிங்கிறது இது ஏதோ இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு நடத்துற காரியம் எல்லாம் கிடையாது. இது செய்யறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்க அந்த எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, எனுமரேஷன் ஃபார்ம் இன்னைக்கு காலையில நம்ம பேட்டை டீம் சார்பில் முகாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். முகாம் ஏன்னா பல மக்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல.
அப்ப ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாத மக்களுக்கு எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது, என்னென்ன ப்ரூஃப்ல ஓட்டர் ஐடி எப்படி எழுதணும், உங்க அப்பாவுடைய ஓட்டர் ஐடி என்னென்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டை டீம் சார்பிலையும் பல திமுக நண்பர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முகாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது மாதிரி கண்டிப்பா எல்லா தெருக்கள்ல எல்லா பகுதியிலுமே இது மாதிரி முகாமுக்கான ஏற்பாடு செய்யுங்க. படிச்ச இளைஞர்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான எல்லா வேலைகளுமே செஞ்சு கொடுங்க. அப்ப அந்த ஃபார்ம் ஃபில் பண்ற அந்த முகாம்ல நம்ம உட்காரும் போது தான் தெரியுது, பல பேருக்கு 2005 2002 நான் ஓட்டு போட்டிருக்கிறேங்க, அந்த ஓட்டர் ஐடி எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு தெரியலங்கிறாங்க. சரி, அவங்களுடைய அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியை வச்சு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல போயிட்டு பழைய ஓட்டர் ஐடியை நம்ம போய் தேடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பழைய ஓட்டர் ஐடி நம்ம போய் தேடி எடுத்தாலும் அதுல எபிக் நம்பர் இல்ல. இங்க நீங்க கேட்கறது ஓட்டர் அந்த சம்பந்தப்பட்ட ஓட்டருடைய பழைய ஓட்டர் ஐடி என்ன அதான் கேக்குறீங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்லயே போய் பார்க்கும்போது 100 பேர் இருந்தா 100ல 40 பேர் கூட அங்க எபிக் நம்பர் கிடையாது. அப்ப எபிக் நம்பர் இல்லாததுக்கு இதை வச்சு என்ன செய்ய? அப்ப என்ன செய்வாங்க, இந்த எபிக் நம்பர் எழுத முடியல நம்மளால, எபிக் நம்பர் இங்க இல்ல, அதனால இந்த ஃபார்ம் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான காரணங்கள் சொல்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் என்ற சட்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணுமில்ல, வீட்டுக்கு வரல பிஎல் ஆபீசர், பிஎல் ஆபீசர்களுக்கு இங்க தெளிவான ஒரு வழிகாட்டல் கிடையாது. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. பல பிஎல் ஆபீசருக்கு ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 சீட் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து 2 சீட்டு கொடுத்துறாங்க, 2 ஜெராக்ஸ் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதோட ப்ராசஸ் என்னன்னா, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒன்னு பிஎல் ஆபீசர் அவர் கையில கொடுத்துடணும், அவரு கொண்டு போயிடுவாரு. இன்னொன்னு வந்து இவர் கையில ஆதாரம், ஏன்னா இந்த ஆதாரம் இருந்தாதான் நாளைக்கு இவருடைய ஃபார்ம் ரிஜெக்ட் செய்யப்பட்டாலோ அல்லது நாளைக்கு பூத்துல போய் ஓட்டு போடப்பட்டாலோ பல விஷயங்களுக்கு இந்த இவர் கையில இருக்கக்கூடிய இந்த காப்பி தான் இவர் கையில நின்று பேசும். அப்ப பல பிஎல் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, உங்க கையில எந்த ஃபார்ம்லாம் நாங்களாம் கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் எங்க கையில தான் கொடுக்கணும், நீங்க வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அதை பத்தின எந்த ஒரு புரிதலுமே இல்ல. 2 ஃபார்மே கையில புடிங்கிட்டு போயிடுறாரு. அதனாலதான் நேத்து வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம், உங்க கையில கொடுக்குறாங்களே ஃபார்ம், நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபார்ம்ல எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு ஜெராக்ஸ், 1க்கு 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க கையில அதுதான் உங்களுக்கான முக்கியமான ஒரு ஆதாரம். அதனால கண்டிப்பா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில பிஎல் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் வருது, எனுமரேஷன் ஃபார்ம் வந்தாலும் உன் ஆதார் கார்டை கொடு, ஆதார் கார்டை கொடுத்தாதான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. இல்ல அந்த சம்பந்தப்பட்ட நபர் இருக்கணும், அவர் வந்து கையெழுத்து போட்டாதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்கறாங்க. ஏன்னா அவருக்கு அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு மேல. ஏன்னா எலெக்ஷனுக்கு இந்த இடத்துல நல்லா புரிஞ்சவங்க, வரக்கூடியவங்க இங்க நம்ம ஊர்ல வேலை செய்யக்கூடிய மாநகராட்சி நகராட்சியை சேர்ந்த ஊழியர்கள் தான் வராங்க. ஆனா இவங்களுக்கு வழிகாட்டி அனுப்புறது தமிழ்நாடு அரசோ மாநகராட்சி நகராட்சியே கிடையாது. இவங்களுக்கு இப்ப அவங்க யாரு கீழே வேலை செய்யறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்து கீழே தான் வேலை செய்யறாங்க. அப்போ வரக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சோ அதை செய்யறது தவிர இவங்களுக்கு வழி இல்லை. அப்ப தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்லி அனுப்பும் போது சொல்லி கொடுத்ததான் அவங்க கேட்பாங்க. அப்போ நீ ஆதார் கார்டை கொடுத்தாதான் நான் ப்ரூஃப் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இதுல நேத்து ஒருத்தவங்க எனக்கு ஒரு போன் வந்துச்சு, ராமநாதபுரம் நினைக்கிறேன், ராமநாதபுரத்துல அங்க ஒரு பிஎல் ஆபீசர் போயிட்டு எல்லா ஃபார்மும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். கொடுத்ததுக்கு பிறகு எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க, 11 ப்ரூஃப்ல ஒரு ப்ரூஃப் நீங்க தரவே இல்லை அப்படிங்கிறாராம். ஏப்பா இது எனுமரேஷன் ஃபார்ம் தான்ப்பா, இப்போ 11 ப்ரூஃப் தரணும்னு அவசியம் இல்ல, இது ஒரு வேளை ரிஜெக்ட் ஆனாதான் 11 ப்ரூஃப்ல ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, 11 ப்ரூஃப்ல ஒன்று கொடுத்தா மட்டும் தான் உங்க ஃபார்மை நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து உட்காந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதனால பிஎல் ஆபீசருக்கு என்ன செய்யணுங்கிறத இந்த தேர்தல் ஆணையம் முறையான வழிகாட்டி காட்டல. இப்படி பல தில்முள்ளுகள் அதுல இருக்குது, பல சிக்கல் அதுல இருக்குது. அந்த ஃபார்ம்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், கீழே 2வது பேரால பாத்தீங்கன்னா உறவினர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. முந்தைய வாக்காளர் திருத்தத்தில் இருக்கக்கூடிய உறவினர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உறவினர்னா யாரு? அதுதான் இன்னைக்கு திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதான் சொல்லியிருந்தாரு. உறவினர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே, உறவினர்னா யாருங்க? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கச்சியா, சித்தப்பாவா, சித்தியா, மாமனா, மச்சானா, யாரு? அந்த உறவினர்னா யாரு? எல்லாரும் உறவினர் தான். அப்ப நீ வெறும் மொட்டையா வெறும் உறவினர் அப்படின்னு போட்டுட்டா, இப்ப இன்னைக்கு நான் இன்னைக்கு கேம்ப்ல காலையில நான் உட்காரமோ ஒருத்தர் வந்தாரு, பாய் நான் இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன், ஒய்ஃப் வீட்டுல யாருக்குமே எந்த ஒரு டச்சும் கிடையாது, ஒய்ஃபோடைய ஆதார் கார்டு முதற்கொண்டு ஒய்ஃபோடைய ஓட்டர் ஐடி முதற்கொண்டு எல்லாத்துலயுமே என்னோட நான் கணவர் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன், பாதுகாவலர், அந்த நான் உங்களோட கார்டியன் சொல்லி என் பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஃபார்ம்ல வந்து அப்பாவுடைய பேர் கம்பல்சரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஒரு வழியா அதை ஃபில் பண்ணிட்டாரு. கீழே 2வது பேரால இருக்கக்கூடிய உறவினர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப இந்த உறவினர் அப்படிங்கறதுல நான் எந்த பேரை போடுறது? என்னோட இது போட அவர் கணவர் இது போட முடியாது, ஏன்னா கணவருக்கு வயசு கம்மி தான். அப்ப என்னுடைய அப்பா இருக்கிறாரு, என்னுடைய அப்பா என் மனைவிக்கு மாமனார், அப்ப உறவினர் மாதிரி அவங்க மாமனார் என்ற அடிப்படையில் எங்க அப்பாவுடைய பழைய 2005 ஓட்டர் ஐடி இருக்கு, அதை வச்சு நான் போட்டுட்டோமா அப்படிங்கும் போது அதுக்கு எந்த பதிலுமே நம்மளால சொல்ல முடியல. என்ன பதில் சொல்றது? ஆனா அந்த எனுமரேஷன் ஃபார்முக்கு பேக் சைட்ல ஒருவேளை ரிஜெக்ட் செய்யப்பட்டா அப்பாவுடைய ப்ரூஃப் தான் நீங்க கொடுத்தாகணும் அப்படின்றது இருக்கு. அப்ப அப்பாவுடைய ப்ரூஃப் மட்டும் தான் அந்த இடத்துல கேக்குறீங்க. இந்த ஃபார்ம்ல முன்னாடி வெறும் உறவினர்னு போட்டு வச்சிருக்கீங்க. உறவினர் அப்படின்னா அந்த உறவினர் யாரு அப்படின்றதுக்கான எந்த ஒரு தெளிவான ஒரு பதிலும் இல்ல. அது இல்லாம தான் முதலமைச்சர் இன்னைக்கு அந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொன்னாரு, இப்படி எதையுமே தெளிவா சொல்லாததுக்கு காரணமே இந்த ஃபார்ம் ரிஜெக்ட் செய்யப்படணும், இதனால பல மக்களுடைய வாக்குகள் பறிக்கப்படணும், அது மூலியமா இங்க திமுகவுக்கோ
இந்திய கூட்டணிக்கோ வரக்கூடிய வாக்குகளை தவிர்க்கப்பட்டு பாஜகவுக்கு தேவையான வாக்குகள் மட்டும் எங்கெங்கிருந்தோ வந்து வேணா கூட செலுத்தப்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிடல் தான் இந்த எஸ்ஐஆர் மூலமா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோல அவங்க சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாங்க, இந்த எஸ்ஐஆரை எதிர்கொண்டுதான் ஆகணும். இதனால திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடுக்க இருக்கிறாங்க. நாளை மறுநாள் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த வழக்கு மூலியமா இந்த எஸ்ஐஆரை நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருங்கிறது யாராலையும் எதிர்பார்க்க முடியல. இந்த கரூர் விஷயத்துல இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தோம், எல்லாமே சிபிஐக்கு கோரி மனு போடுறாங்க. மனுவை ஃப்ராடான மனு, போலியான நபர்கள் மூலியமா மனு போடுறாங்க. சரி, என்ன இருந்தாலும் சரி சிபிஐ கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட தீர்ப்புகள் வரும்போது இந்த விஷயத்துல என்ன தீர்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. அதனால என்னன்னாலும் எதிர்கொண்டுதான் ஆகணும். அதனால திமுக சார்பில் அந்த வழக்கு தேவையான உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு சட்ட ரீதியா என்ன எதிர்கொள்ளணுமோ அதையுமே சரியான முறையில் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. சரி, இங்க மக்கள் இங்க குழம்பி போயிருக்காங்களே, ஒரு உறவினர் என்ற பேர்லயே மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டி இல்ல. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்ப மக்கள் என்ன செய்யணுங்கிறதுக்காக தான் திமுக அதுக்குமே ஒரு ஏற்பாடு செஞ்சு அண்ணா அறிவாலயத்துல ஒரு கால் சென்டர் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த கால் சென்டருக்கு முதலமைச்சர் அவருடைய வீடியோலயே கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காரு. 24/7 24 மணி நேரமும் அதுக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா அந்த போன் எடுக்கப்படும். இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுல எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்குங்க, எங்க அப்பா வந்து அந்த வயசுல இறந்து போயிட்டாரு, அப்பாவுக்கு ஓட்டர் ஐடி இல்ல, இந்த மாதிரி என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ, இந்த உறவினர் அந்த உறவினர் யார் அப்படி சொல்லி பல கேள்விகள் மக்கள் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வருது. அந்தந்த ஒவ்வொரு கேள்விகளுக்குமே பதில் சொல்லி மக்களுடைய இந்த சந்தேகங்களை தீர்க்க, அந்த பதட்டத்தை தீர்க்கிறதுக்காக திமுக சார்பில் ஒரு கால் சென்டர் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் யாருமே செய்யாத முதல்ல ஒரு முயற்சி இது, ஒரு நல்ல ஒரு ஆகமான ஒரு முயற்சி இது. வந்து இந்த இடத்துல சில அறவைக்காடுங்க உட்காந்துட்டு இருப்பானுங்க, பாத்தீங்களா இவங்க வீடியோல இவங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க திமுக ஆதரவாளர், இவங்க திமுக உங்களுக்கு காசு வருதுன்னு சொல்லி சில அறவைக்காடு இப்ப வந்து கமெண்ட்ல வந்து கத்திட்டு கிடப்பானுங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. இல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஏற்பட்ட ஒரு பிரச்சனை வருது, மக்களுடைய வாக்குகளை பறிக்கிறதுக்காக. பீகார்ல எப்படி 65 லட்சம் மக்கள் வாக்குகள் பறிக்கப்பட்டதோ அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டிலுமே லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கு. வெறும் வாக்குகள் மட்டும் பறிக்கிறது இங்க பிரச்சனை இல்ல, இது மூலியமா நம்மளுடைய இந்திய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்குது. அப்ப ஏற்பட்ட ஒரு ஆபத்து வரும்போது இதை எதிர்க்கிறது, களத்துல எதிர்க்கிறது யார் எதிர்க்கிறா சொல்லு? அதிமுக ஒட்டுமொத்தமா சரண்டர் ஆயிருச்சு. எஸ்ஐஆர் தேவை அப்படின்னு அதிமுக ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அதிமுக சரண்டர் ஆயிருச்சு. நடிகர் விஜய் வெறும் வாயளவு நாங்களே எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சிஎம் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி அமைதியா சொன்னாரே தவிர அதோட பேச்சு மூச்சு கிடையாது. இன்னைக்கு களத்துல இறங்கி ஒவ்வொரு மக்களுக்கும் வாக்குகள் வந்துருச்சா, அவங்களுக்கு ஃபார்ம் வந்துருச்சா, அந்த ஃபார்ம் சரியா ஃபில் அப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி திமுக அதோட கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் இன்னைக்கு களத்துல மக்கள் கூட நின்று இருக்காங்க. விஜய் இவ்வளவு அறிக்கையை வெளியிட்டாரு, விஜயோட கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு நபர் சொல்லுங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காக அவங்க என்ன ஏற்பாடு செஞ்சாங்க? இந்த மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், ஒரு கால் சென்டர் நம்பர் ஏற்பாடு பண்ணாங்களா, அல்லது உச்சநீதிமன்றத்தை போய் வழக்கு போடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சாங்களா? எஸ்ஐஆர் எடுத்து விஜய் ஏதாவது களத்துக்கு ஏதாவது ரோட்ல வந்து ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொன்னா இதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்ல. அப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அன்னைக்கு சாதி ரீதியான ஒரு பிரச்சனை வந்ததுல இருந்து, இன்னைக்கு சங்கிகள் செய்யக்கூடிய பிரச்சனையில இருந்து, அன்னைக்கு வடக்கு திணிப்புல இருந்து இன்னைக்கு நம்மளுடைய வாக்கு பறிப்பு வரைக்கும் மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதோ எல்லா பிரச்சனைக்கும் இந்த திமுக வந்து களத்துல நின்றுட்டு இருக்காங்க. மக்களோட உரிமைக்காக நிற்கும் போது யார் மக்களோட உரிமைக்கு நிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நம்மளோட சேர்ந்து நிக்க வேண்டிய நம்மளுடைய கடமை. இந்த இடத்துல நீ அப்படி மக்களோட உரிமைக்காக அவங்களோட நம்ம சேர்ந்து போய் நின்றா நீ திமுக காரன், நீ திமுக ஆதரவாளன்னா நான் நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன், ஆமாண்டா நான் திமுக காரன் தான், திமுக ஆதரவாளன் சொல்லி நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க. அதனால இந்த எஸ்ஐஆரோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருமே இந்த எஸ்ஐஆரை எதிர்கொண்டு ஆக வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாக்குகள், அதுலதான் முதலமைச்சர் அந்த வீடியோல சொல்றாரு, நம்மளுடைய வாசல் வரை வந்து வாக்குகளை பறிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் இங்க நடந்துட்டு இருக்குது, இது எல்லாமே நம்ம கண்டிப்பா எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்க நேரத்துல அதனால நம்மளுடைய ஃபார்மை முழுமையா ஃபில் பண்ணி நம்மளுடைய வாக்குகளை பதிவு செய்யணும். ஒருவேளை முடிஞ்ச அளவுக்கு அந்த அதுலயே சரியாகிரும், ஒருவேளை நம்ம ஃபார்ம் ரிஜெக்ட் செய்யப்பட்டது அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த 11 ஆவணங்கள் ஏதாவது ஒரு ஆவணங்களை கொடுத்து கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஆவணங்களை உறுதி செஞ்சு நம்மளுடைய வாக்குகளை உறுதி செய்யணும். வரக்கூடிய 2026 தேர்தலில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும். அந்த ஓட்டு மூலியமா தான் இந்த சர்வாதிகாரத்துக்கு நம்மளால சாவு மணி அடிக்க முடியும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.